ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு கார்டன் வீடியோ. இதுக்கு நான் வந்து ஒரு லைட் மேக்கப் போட்டுட்டு இந்த நியூட் ஷேட் நான் போட்டிருக்கேன். இது வந்து லாக்மியோட 925 ப்ரவுன் ஷேடு. இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு நியூட் ஷேட் மாதிரி இருக்குல்ல, அழகாக இருக்குது. இதுக்கு வந்து NYXோட லிப் லைனர் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன். 2 தனித்தனியாக தான் வாங்கினேன். இன்றைக்கி போட்டு பார்த்தா 2 பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. சரின்னு அதுதான் போட்டிருக்கேன். கார்டன் போகும்போது எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்களில் இந்த ஹேட் ஒன்று. இங்கே அடிக்கிற வெயிலில் கருகி பஸ்பமாயிருவீங்க, அதனால் கண்டிப்பாக ஹேட் போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் இந்த சம்மர் டைமில் டேன் ஆகிறது நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் நம்மளுக்கு வைட்டமின் டி தேவையே. மத்தியானம் வரைக்கும் நல்ல பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. சாயந்தரம் கதவை திறந்தா நல்ல காற்று. லிட்ரலி நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அட நல்லா இருக்கே வெதர் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கார்டன் கிளம்ப சொல்லிட்டேன். கார்டன் கிளம்புறதுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமான விஷயம். டக்கு டக்குன்னு அவங்களே கிளம்புவாங்க ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு. அதே வந்து ஸ்கூல் டேஸில் வந்து 10,000 வாட்டி கத்தணும், சாக்ஸ் போட்டியா, ஷூ போட்டியா, ஏன் டைம் ஆகுது, போடு போடு போடுன்னு. அப்புறமா எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் நான் எடுத்துக்கிற சில முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று. எது? ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, வைப்ஸு, இதெல்லாம். ஏன்னா இவங்களெல்லாம் காருக்குள்ளே ஏற்றி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பான், என் வீட்டுக்காரர் தண்ணி வேணும்னு கேட்பாரு, இன்னொருத்தன் வைப்ஸ் வேணும்னு கேட்பான். இவங்களையெல்லாம் கிளப்புறதுல கார்டன் ஷூவை போடுறதுக்கு பதிலாக வேறு ஷூ போட்டு வந்துட்டேன். அதை தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் எதையோ ஒன்று போட்டு ஏறி உட்காந்துட்டேன். கார்டனுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சிட்டி மாதிரிலாம் இருக்காது. நிறையா ஒரு ஊர் சைடு மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின் ட்ராக்ஸ்லாம் வரும், நிறைய மரங்கள் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளாரையே இருந்துட்டு பிஸியாக போயிட்டுருக்க லைஃப்பில் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். கார்டனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெதர் இன்னுமே கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகிருச்சு. வீட்டிலேருந்து கார்டனுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். வெதர் வந்து இன்னும் கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகிருச்சு. பட் ஓகே, நாங்கள் எனிவே ஒரு 1 ஹவர் தான் பண்ணுவோம். அதுக்கு மேலே சன்செட் ஆகிடும். சன்செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கே கார்டனிங் பண்ணக்கூடாது. நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஆக்சுவலி இந்த கார்டனை சுற்றி இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா பயங்கரமான பிஸியான ஏரியா தான். வண்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சிக்னல்லாம் இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே. பட் இந்த இடம் மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்களா எவ்வளோ பிளாட் இருக்குதுன்னு. இங்கே வந்து நிறைய பேர் கார்டனிங் பண்ணுவாங்க. கெட் டுகெதர்லாம் நடக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் பிளாட்டை லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணதை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்தவங்களுக்கு தெரியும். பக்கத்து பிளாட்லாம் பாருங்கள், க்ளீன் பண்ணி செடியெல்லாம் வச்சுட்டாங்க. என்னென்ன செடி வச்சுருக்காங்கங்கிறத நான் காட்டுறேன். எங்கள் பிளாட்டை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சில ஒர்க்லாம் பண்ணிவிட்டு போகலான்னு வந்தோம். செடியெல்லாம் இன்னும் வாங்கலை. பொதுவாக செடி விதை எல்லாமே தான் கலந்து தான் போடுவோம், வைப்போம். வெறும் சீட்ஸ் மட்டுமே போடுறது இல்லை, பிளான்ட்ஸ் மட்டுமே வைக்கிறது அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே கலந்து தான் செய்வோம். இங்கே குட்டியாக 2 வீடு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதுக்குள்ளே வந்து கார்டனிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். அழுக்காக வச்சுட்டு போகக்கூடாது. இது லாஸ்ட் டைம் மண்ணள்ளி போடுறதுக்கு நாங்கள் எடுத்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். மேலே இருக்கிறது எல்லாமே வாட்டர் ஹவுசஸ். ஸோ என் பசங்க 2 பேரும் பூந்து விளையாடுவாங்க. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இருந்தாங்க பாருங்கள். ஆல்ரெடி ஒருத்தன் மண்ணை நோண்டுறதை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கின்னு பார்த்து ஒயிட் கலர் டிஷர்ட் வேறு. என்ன கதிக்கு ஆளாக போகிறான்னு தெரில. இது என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. என் வீட்டுக்காரரும் எவ்ரி இயர் வந்து வேறு மாதிரி மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த டைம் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். அப்புறம் என் பசங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணை நோண்டுறது, தலையில் வாரி போடுறது, அப்புறம் எர்த்துவாமல் சர்ச் பண்ணுறோன்னு அந்த வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் கண்டுக்கவே மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஒரு டைம் கார்டன் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போனதுமே குளிக்க வச்சுருவேன். செந்தாலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மண் இருக்கும். ஸோ அதனால் குளிக்க வச்சுட்டு டின்னர் கொடுத்து தான் தூங்க வைப்பேன். என் வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருந்தார். மீன்வைல் என் பசங்களாம் கல்லை பொறுக்கி என்கிட்ட கொடுத்துட்ருந்தாங்க. நானும் இங்கேயே தான் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா என் கண்ணுக்கு மட்டும் தெரில, இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி இந்த கலர் கலரான கல்லெல்லாம் தெரியுதுன்னு தெரியல. சின்ன பையன்ட்ட குட் ஜாப் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டேன்னா போதும், பெரியவன் 4 கல்லை தூக்கிட்டு வந்து நின்றுவான். நான் பாரு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வழியாக என் வீட்டுக்காரர் போராடி அந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். நான் இதை பார்க்கும்போது நல்லா இருக்குதே, குட்டியாக இருக்கே இந்த மிஷினை, நம்மளும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதை வந்து அவர் யூஸ் பண்ண போராடிட்டு இருந்ததை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இல்லை இது நம்மளுக்கு செட் ஆகாது.
அது பயங்கர ஃபோர்ஸாக போகுதுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும்போது பாருங்க, பயங்கர ஃபாஸ்ட்டா போகும். இத நான் புடிச்சேன்னா, மிஷின் வந்து என் கண்ட்ரோல்ல இருக்காது. அது கண்ட்ரோலுக்கு நான் போய் அப்புறம் வடிவேலு மாரி முன்னாடி பல்டி அடிச்சுட்டு போய் தான் உழுவணும்னு நெனச்சுட்டு, வேணாம் இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவரு பண்றத நான் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கு குட்டியா இருக்கு. பட் செம்ம ஃபோர்ஸா போகுது. ஒயிட் கலர்ல அங்க நடுவுல குட்டியா ஒண்ணு தெரியுது பார்த்தீங்களா? அதில தான் வந்து ஆக்சுவலா பெட்ரோல் போட்டு தான் இது யூஸ் பண்ண முடியும் இந்த வண்டிய. ஸோ அது பெட்ரோல் தீர்ந்ததுக்கப்புறம் அவரு ரீஃபில் பண்ணுவாரு. நான் அத உங்களுக்கு காட்டுறேன்.